ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வதேச செய்தி பரபரப்பாக உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற, குறிப்பாக இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பல கம்பிகற்ற கதைகள் எல்லாம் பர்கினோ பாசோ அப்படின்ற ஒரு நாட்டை பற்றி வந்துட்டுருக்கோம். அதோட தலைவர் இப்ராஹிம் தாரோர். ஸோ இவரை பற்றி பல பில்டப் கதைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த இப்ராஹிம் தாரோர் பற்றி, அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், விமான கடத்தலின் போது உள்ளே உட்காந்துருந்தார், 4 பேர் விமானத்தை கடத்திட்டாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து, கடத்தி மாலிக்கு போகிற வழியில் அவங்க $10 லட்சம் கேட்டாங்க, 4 பேரை ஃப்ரான்ஸ் சிறையிலேருந்து விடுவிக்கணும்னு கேட்டாங்க. உடனே இப்ராஹிம் தாரோர் யாருனே தெரியாமல் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஃப்ளைட்டில் பக்கத்தில் ஒரு கிளவி உட்காந்துருக்கு, அந்த கிளவி பயப்படுது. உடனே பாஷா படப்பானில் அப்படி கையை பிடிச்சி அமுக்கிறாரு, கவலைப்படாதீங்க பாட்டி, ஒன்றும் நடக்காது, எல்லாம் நல்லது தான் நடக்கும். திடீர்னு விமான கடத்தல்காரர்கள் விமானத்தை வேறு ஒரு நாட்டுக்கு கொண்டு போக சொல்லும்போது டப்புன்னு இவர் உள்ளே போந்து, நீ இப்படி பண்ணேன்னா இறங்கின உடனே பிடிச்சிருவாங்க, அப்போ என்ன பண்ணுவோம், எப்படி தப்பிப்பீங்க, உங்களுக்கு எப்படி பணம் வரும், அந்த பணத்தை கொண்டுட்டு போய் எங்கே போவீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி மண்டையை கல்வி கடைசியில் புர்கினோ ஃபாசோ அப்படின்ற கண்ட்ரியில் நீங்கள் இறக்குங்க அப்படின்னோடனே அவங்களே கேட்குறாங்க, அது ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தது தானே, இல்லைப்பா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, நீங்கள் அங்கே போய் இறக்குங்க, நான் உங்களுக்கு இருந்து பேசி எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னொன்னே அவங்க நம்பிட்டாங்களாம். உடனே அந்த ஃப்ளைட்டு போய் அங்கே இறங்கினோடனே அந்த பயணிகள் 165 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். அந்த கடத்திட்டு போனவனையும் விட்டுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இளைஞன் ஃப்ளைட்டில் அந்த கிளவி பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ண அந்த இளைஞன் யாருன்னா இப்ராஹிம் தாரோர். அவர் தான் புர்கினோ பாசோட பிரசிடெண்ட்டு அப்படின்னோடனே எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, எல்லாம் கை தட்டி கொண்டாடினாங்க. இப்படிலாம் இப்போ கம்பி கட்டுற கதைகள்லாம் பலவும் உலகம் பூரா பரவிட்டுருக்கு. அதே மாதிரி கடந்த வாரம் ஒரு கம்பி கட்டுற கதை ஒன்று பரவச்சு இப்ராஹிம் தாரோரை பற்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இப்போ மேப் போடுறேன் பாருங்கள். ஒரு பக்கம் மாலி இருக்குது, இன்னொரு பக்கம் நைஜர் இருக்குது, நடுவில் இருக்குது. இப்போ இந்த 4 எல்லை பகுதிகளிலிருந்தும் ஐநா சார்பில் இப்போ எய்ட்ஸ்லாம் வரும், அதாவது உதவியெல்லாம் வருங்க இல்லையா, அந்த நாட்டுக்கு வரும்போது இந்த 4 பகுதியிலேருந்து வந்த இந்த உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை ஏற்றி வந்த வாகனங்களில் AK-47 கிட்டத்தட்ட 2500 AK-47 கிரனைட்ஸ், ஒரு வண்டியில் பார்த்தா கிரானைட் கையெறி குண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 கையெறி குண்டுகள், ஒரு 25,000 கையெறி குண்டுகள், ராக்கெட் லான்ச்சர்கள், இப்படின்னு ஒவ்வொரு வண்டியிலையும் வந்துதான். ப்ரெட்டு பன்னு மருந்தோடு வந்தது. அது எல்லாம் நான் பல்வேறு நாடுகள்லேருந்து அப்படியே இங்கே இப்ராஹிம் தாரோர் அந்த குடோனில் இறக்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே உள்ள ஆட்களை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர்களெல்லாம் அட்டாக் பண்ணி இப்ராஹிம் தாரோரை கொல்வதற்கு இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை செய்தார்கள் அப்படின்னு ஒரு தகவல் பரவச்சு. அது பார்சியலி உண்மை. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன நடந்துச்சு, இப்ராஹிம் தாரோரை கொல்றதுக்கு எப்படிலாம் ரெடி பண்ணிருக்காங்க, எதுக்காக இப்ராஹிம் தாரோரை கொல்றதுக்கு அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் மற்றும் இஸ்ரேல்லாம் பிளான் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் உண்மையான கதைகளும் இருக்குது, கப்பி கட்டுற கதைகளும் ஏகப்பட்டது அதில் உலாவிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ராஹிம் தாரோர் என்னென்னா பர்கினோ பாசோவுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, இராணுவ தளபதியாக இருந்து அந்த நாட்டை கைப்பற்றாரு. இராணுவத்தில் சாதாரண ஒரு வேலைக்கு சேர்ந்து அதிலேருந்து படிப்படியாக முன்னேறி கடைசியில் அந்த நாடே அவர் கட்டுப்பாட்டுகள் வந்துடுது. அதற்கு மக்களும் அவரை மிக பெரிய தலைவராக நேசிக்கிறார்கள் உலகம் முழுவதும். அதே மாதிரி பர்கினோ பாசோ மக்களும் அவரை ஒரு கடவுளாக பார்க்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, நேர்மையாக ஒவ்வொரு சராசரி மனிதன் நினைக்கக்கூடிய, வாழணும்னு ஆசைப்படுற ஒரு வாழ்க்கையை எளிதாக கொடுக்கக்கூடிய, அதை புரிந்து கொண்டு, இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் நம்ம ஓட்டு போட்டிருப்போம் ஒரு மூதேவிக்கு, அந்த மூதேவி அங்கங்கே கவுன்சிலர் ஆகிருக்கும், இல்லைன்னா இதாக இருக்கும். திருப்பி அந்த தெருவை பற்றி அதுகிட்டே போய் நம்ம மனு கொடுப்போம், இந்த ஐயா இங்கே ரோடு சரியில்லை, சாக்கடை சரியில்லை, நீங்கள் தான் சரி பண்ணணும். அப்புறம் அவங்க எதுக்கு இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் எதுக்கு இருக்காங்க, அவர்கிட்ட போய் மனு கொடுத்தா அப்புறம் அவங்க ஆளை வச்சு அதிகாரியில் வச்சு பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு 4 வருஷம் ஆக்கி அடுத்த எலெக்ஷன் வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட டுபாக்கூர்கள் தான் உலகம் பூரா ஜனநாயக ஆட்சியில் நிறையா பேர் இருக்கான். ஸோ ஆனால் பர்கினோ பாசோ பொறுத்தவரைக்கும் ஒரு ஹீரோவான காரணம் என்னென்னா, நமக்கே தெரியுமில்ல, இதுனா மக்கள் மனு கொடுத்து பண்ணுறது, வண்டியரா அப்படின்னு சொல்லி நேராக போகிற, என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்ம ஊரில், சாக்கடை பிரச்சனை இருக்கா, தண்ணி பிரச்சனை இருக்கா, ரோடு பிரச்சனை இருக்கா, மக்கள் என்ன பண்ணுறாங்க, மக்கள் என்ன ஆசைப்படுறாங்க, மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நேரடியாக இவரே வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு உடனே அதை சரி பண்ணுறாரு. இவரே கொத்து கரண்டி வச்சு பூசுறார், இடிஞ்ச இடத்த சுண்ணாம்பு எடுத்துருவாடா, இதுக்கு ஒரு ஆளை வச்சு நாளைக்கு நீ அப்ரூவல் போட்டு அந்த இதை எடுத்துருவா, சிமெண்ட் எடுத்து கொடு, நானும் பூசுகிறேன், என்னென்னா கூட இருக்கிற இராணுவ அதிகாரிகள் அவர்களும் சேர்ந்து பூசி உடனே அந்த பிரச்சனையை சரி பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறதுனால ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வர்றது மட்டும் இல்லாமல், சரி அது அவங்க நாட்டில் எதற்காக இவரை கொல்லணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் புர்கினோ பாசோவை பொறுத்தளவுக்கு 4 விதமான குளிக்கக்கூடிய செல்வங்கள் இருக்குது. க்ரூட் ஆயில் இருக்குது, அதாவது பெட்ரோல் டீசல், டைமண்ட் இருக்குது, யுரேனியம் இருக்குது. யுரேனியம் தான் இன்றைக்கி உலகத்தில் மோஸ்ட் வாண்டட் ஒரு பொருள். அது அங்கே கொட்டி கிடக்கு. அதே மாதிரி வன வளங்கள் இருக்குது.
ஏன்னா இப்படி பல்வேறு வளங்களை கொண்ட அது எல்லாமே பிரான்ஸுக்காரன் இவ்வளோ நாள் சுரண்டிக்கிட்டு இருந்தால் சமீபத்தில் விடுதலை பெற்றுச்சு அந்த நாடு. அதற்கப்புறம் இன்னும் பிரான்ஸ் சுரண்டது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுரண்டியிருக்கான். தங்கம் வேறு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அமெரிக்காவும் இவனும் யார் இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னா இது அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வழியாக இதை ஆட்டையை போடுவதற்காக புர்கினா ஃபாசோவில் ஒரு தலைவரானோடனே மாமூல் கொடுப்பாங்க. மாமூல் கொடுத்துட்டு எப்படின்னா ஒரு 10 கோடியை கொடுத்து 10,000 கோடி வளங்களை சுரண்டிட்டு போயிடுவாங்க. அந்த தலைவனுக்கு 10 கோடின்ற பெருசாக அமெரிக்கா விசா, ஜெர்மன் போகலாம், ஃப்ரான்ஸ் போகலாம், ஜாலியாக சுற்றலாம், பெண்களோட சுற்றலாம், தரக்கடிக்கலாம், குடும்பத்தை நல்லா வச்சுருக்கலாம் அப்படின்னோடனே அந்த நாட்டை அடகு வச்சுருவாங்க. இதுதான் ஆப்பிரிக்கா அப்புறம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10 கோடியோ 50 கோடியோ அந்த தலைவருக்கு கொடுத்து விட்டு உள்நாட்டுக்குள்ளே எதிரிகளையும் உருவாக்கி அவனுக்கு ஒரு 10 கோடியை கொடுத்து இவங்க 2 பேரையும் சண்டை போட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. போட விட்டு அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இதை தடுத்தது தான் இப்ராஹிம் தரோருடைய ஒரு மிகப்பெரிய முயற்சி. அமெரிக்காவே எதிர்த்தாப்புல. இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தலைவர் உருவானா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி இஸ்ரேலை வச்சு முதல்ல பேரம் பேச்சு பார்க்குறாங்க. பேரத்துக்கு அடங்கலை அப்படின்னோடனே அவர் காலி பண்ணுறதுக்கு பல வழியில் தினந்தோறும் அனுதினமும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவரும் இப்ராஹிம் தாரோரும் பெரிய ஒரு படைப்பலத்தை வச்சு சிறப்பு பயிற்சியை கூட தப்பிச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்த ஆஃப்ரிக்கன் யூனியனில் உள்ள இந்த ஆஃப்ரிக்காவில் உள்ள இந்த புர்கினா ஃபாசோவுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஏன்னா இந்த தலைவர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே எதிரணியில் போய் சேர முடியும். நம்பகத்தன்மையான தலைவராக இருக்கணும், திறமையான தலைவராக இருக்கணும். அப்போ தான் ரஷ்யா சேர்த்துக்குவா, சைனா சேர்த்துக்குவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ இதில் இந்த நெருக்கடி என்ன, இப்போ இந்த நியூஸ் நம்ம எதுக்கு இன்றைக்கி திடீர்னு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவை துரத்தி விட்டாப்புல. ஐநா தொடர்பான இந்த டுபாக்கூர் உலகத்திலேயே நடுநிலைவாதி என்று உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம், உங்களுக்கு சோறு போட வந்திருக்கோம், உங்களுக்கு மருந்து கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்லி முதல்ல வெஸ்ட்டு வந்து ஐநாவை அனுப்பி தான் உளவு பார்த்து வேவு பார்த்து அவன் மூலம் உதவி கொடுத்து ஒரு நாட்டை அழிப்பதற்கு இந்த ஐநாவை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கான் அப்படின்றது பொதுவான குற்றச்சாட்டு. ஸோ இப்போ ஐநாவை முதல்ல துரத்தி விட்றாப்புல, ஓடிப்போ வெளியே ஓடிப்போ, உனக்கு துயவும் வேணாம் உதவி வேணான்னு. உடனே அமெரிக்கா என்ன பண்ணுறான் அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு நான் போன வாரம்னு வச்சுக்கலேன், ஐஎம்எஃப் இந்தியன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐஎம்எஃப் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, விவரம் தெரிஞ்சுக்கலாம். ஐஎம்எஃப் மூலமாக தான் கடன் கொடுப்பான். இந்தியாவும் கடன் வாங்கியிருக்கு, தமிழ்நாடு அரசும் கடன் வாங்கியிருக்கு, ஆந்திரா அரசும் கடன் வாங்கியிருக்கு. இப்படி உலகம் பூரா ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான் கடன் கொடுக்கும். ஸோ இது வந்து யாருன்னா அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்குது, ஆனால் மறைமுகமாக செயல்படும். அப்படி இருக்கும்போது ஐஎம்எஃப் கடனை பூரா 48 மணி நேரத்தில் எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி தரோரை மிரட்டுறாங்க. இப்ராஹிம் தரோரை நம்ம ஊரில் வட்டிக்காரன்லாம் மிரட்டுவான் பாருங்கள். பழைய ரஜினி படம், சிவாஜி படத்தெல்லாம் பார்ப்பீங்க. ஒரு ஏழை கூலி தொழிலாளி இருப்பான் குடிசையில், அவன் பொண்ணை தூக்கணும்னு பார்ப்பாங்க, இல்லை எதையா அவனை தூக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அவன் ஒத்து வரல அப்படின்னோடனே கொடுத்த கடனை கொடுக்கலைன்னா வீட்டில் உள்ள பாத்திரம் பண்டத்தெல்லாம் தூக்கி போட்டோன்னு பாத்திரம் பண்டத்தெல்லாம் தூக்கி போட்டு முடியை பிடிச்சி அந்த பெண்களை எல்லாம் வெளியில் இழுத்து போட்டு தரன்னு இழுத்து போட்டு குடிசைக்கு தீ வச்சுருவாங்க. இதெல்லாம் நீங்கள் 80கள் வரைக்கும் ஒரு படத்தில் பல படத்தோட கதையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க. இது வந்து அமெரிக்கா வரைக்கும் நம்ம எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நம்ம தெருவில் நடக்கிறது தான் அமெரிக்காலையும் நடக்கும், புரியுதா? ஆனால் அவன் கோட் சூட் போட்டு இதை தான் நம்ம இந்த 3 வருடமாக சர்வதேச அரசியலை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவும், புரியாதவர்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, எல்லாமே தக்குரி டுபாக்கூர் தான். அவன் என்ன பண்ணுவான்னா கோட் சூட்டு டையெல்லாம் போட்டு உட்காந்துருப்பான் அமெரிக்காவில். நம்ம ஆள் கைலி கட்டி மாஞ்சா சோறு தின்னுட்டு பீடியை குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். இவன் செய்கிறது தான் அவனும் செய்வான். ஆனால் அதை வந்து சர்வதேச அரசியல் வாங்கி, சர்வதேச இதுன்னு வாங்கி, அதுக்கு ப்ரொஃபஸர்ன்வான், டாக்டர்ன்வான், அதுன்வான் அவனை பெரிய இடத்துல வச்சு பார்ப்பாங்க. நம்ம ஆட்கள் சாதாரணமாக செஞ்சு விட்டு போயிடும். இந்த கர்மத்தை தாண்டா ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிகிட்டு இருக்கீங்கன்றது தான் நம்ம ஃபஸ்ட் லைனுடைய பாலிசி. அதற்காக தான் ஃபஸ்ட் லைனே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கர்மத்தை காலிலே உதச்சி விட்டு போயிடுவோண்டா நாங்கள், நீ வந்து இதெல்லாம் வந்து சர்வதேச அரசியல்னுட்டு இத்தனை அறிவாளிகள் உட்காந்து பேசிக்கிட்டு டுபாக்கூர் வேலையெல்லாம் காட்டிகிட்டு இருக்காதீங்கன்றது தான் மக்கள், எளிய மக்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஃபஸ்ட் லைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்ராஹிம் தரோர் என்ன பண்ணுறாரு, டமால்னு ரஷ்யாவோடையும் சைனாவோடையும் கைகோர்த்து இதை பூரா கான்ட்ராக்டுக்கு நான் உங்களுக்கு தந்துடுறேன், நான் அமெரிக்காவை துரத்தி விடுங்க, நீங்கள் என்னமோ பார்த்துக்குங்க. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா, எங்கள் மக்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது, நீங்கள் எங்கள் மக்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்து பார்ட்னராக இருந்து பண்ணுங்கள், எங்களுக்கு எப்போ வேணாமோ அந்த குறிப்பிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடும், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி ஜென்யூனாக ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாரு. அதற்கு சைனாவும் ரஷ்யாவும் ஒத்துக்கிட்டோடனே இந்த பக்கம் நீ 24 ஹவர்ஸில் வாங்கின கடை நான் ஐஎம்எஃப் கடன் அடைக்கணுன்றா. ஏண்டா இது என்ன இதில் குடிசை குப்பத்தில் என்ன தமிழ் படமா இல்லை ஹிந்தி படமா? 24 மணி நேரத்தில் ஒப்படைக்கலாம் பாத்திர பண்ணுறதை தீய வச்சுட்டோன்னே டப்புனி வர இந்த பக்கம் போயிட்டார். இந்த பக்கம் போனால் ரஷ்யா உடனே என்ன பண்ணிடுச்சு, ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியாவும் உள்ளே இறங்கினான். ஏன்ட்ட உதவி கேட்க மாட்டியா, நான் செய்கிறேன், அமெரிக்கா ஓட விடுவேன் தம்பி, நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் தரோருக்கு வாலண்டியராக வந்து வடகொரியா வந்து கிம் ஜாங் உன் உடனே ஃபோன் அடித்து நானும் சப்போர்ட் பண்ணேன். அப்போ வடகொரியா எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான வடகொரியா, ஈரான், ரஷ்யா, சைனா 4 பேரும் ஒன்று சேர்ந்தோடனே அப்படியே ஐஎம்எஃப் ஓடிட்டான்.
ஏன்னா இவன் தொட்டோம்னா இவங்க வருவாங்கன்னு. இப்படி அருமையாக ஆப்பிரிக்க நாடுகளிலே சுயநலமற்ற பணத்திற்காக இல்லாமல் ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாகி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பிரிக்காவே ஆஃப் ஆகிறான். எல்லா பக்கத்தில் இருக்க நைஜராக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்து உகாண்டாவாக இருந்தாலும் சரி, அந்த பக்கம் நமீபியா இருந்தாலும் சரி, மாலியா இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளும் வந்து இவரை பார்த்து இப்ராஹிம் தரூரை பார்த்து ஷாக் ஆகிறேன். பெரிய தலைமையாக நான் வரேன் அவன் பின்னாடின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பக்கம் அண்டை நாடுகளான ஆப்பிரிக்க நாடுகளும் இப்ராஹிம் தரூரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கிடையில் ஐஎம்எஃப்பையும் துரத்தி விட்டாப்புல, ஐநாவை அடியோட ஓடி போயிர் ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு உடனே என்ன பண்ணுறேன்னா இந்த ஆயுதங்களை வைத்து இவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதையும் முறியடித்து விட்டார் இப்ராஹிம் தரூர். அதே மாதிரி என்னென்னா அவர் எந்த வண்டியில் போகிறாருன்னு தெரியாது. பைக்கில் போவார், திடீர்னு 3வது காரில் போவார், திடீர்னு 7வது ஜீப்பில் ஏறி போயிட்டுருப்பார். அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அவரை இது வரைக்கும் காலி செய்ய முடியல. எல்லாம் இறைவன் செயல். ஏன்னா ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் வந்து இன்னொரு மனுஷனால் அதை எதுவுமே பண்ணிட முடியாது. அவனுக்கென்று அந்த நேரம் வந்தால் மட்டுமே அவன் மேலே போவான். ஸோ அந்த மாதிரி இப்ராஹிம் தரூர் ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்திருக்காரு. ஸோ புர்கினா பாசோவில் இவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80களில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார், சங்கரா அப்படின்னு. சங்கரா அப்படின்றவர் பெரிய ஸ்டார். 79களில் அப்படி வராரு. 84 அவர் 87 அவரை கொண்டுட்டாங்க. அவரும் இதே மாதிரி ஸ்டைலில் தான் வந்தார். ஆனால் அன்றைக்கு இருந்த ஒரு டெக்னாலஜிலையும் அன்றைக்கு இருந்த அதிகார வர்க்கத்தோட எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இருந்த ஒரு காரணத்தினால அவர் கொல்லப்பட்டு விட்டார். அவர் இன்றைக்கும் வந்து அந்த தேசத்தோடைய ஒரு சூப்பர் ஸ்டாராக நினச்சிருக்காங்க. சங்கராக்கு அப்புறம் இந்த தரூர் தான் வந்து இப்ராஹிம் தரூர் தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஸோ இவர் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து அமெரிக்காவை பல்வேறு நாடுகள் விரலை விட்டு ஆடிட்டு இருக்கான். அதில் இன்றைக்கி வெளியே சொல்லனாலும் பெரிய தளராக இப்போ உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சால் அடுத்து வந்து இப்ராஹிம் தரூர் பிரச்சனைக்கு தான் வருவாங்க. அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி. இப்போ இஸ்ரேலுக்கு ஆப்படிச்சிருக்கு, ஈரான் ஆப்படிச்சதுனால இஸ்ரேல் அடங்கி போய் கிடக்கான். அப்போது ஏன்னா அவன் பஞ்சாயத்தை தீர்க்க முடியாமல் ஒரு இதில் இருக்கிறதுனால இப்போ இந்த சீனில் நுழையில. இருந்த போதிலும் போன வாரம் ஆயுதம் அனுப்பியதாக ஒரு கதை வந்து அவுத்து விடப்பட்டது. ஆனால் இதுவரை உறுதி செய்யப்படாத ஒரு கதை அது. ஏன்னா இவரை கொல்வதற்கு 4 பக்கம் இருந்த ஆயுதங்கள் ஐநாவோட இதிலேருந்து வந்தது அப்படின்றாங்க. பட் அது உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலியர்களும் அந்த நாட்டுடைய புர்கினா பாசோவுடைய ஒரு இராணுவ தளபதியை கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அங்கேருந்து தகவல் வருகிறதுனா அது இதுவரை உறுதி செய்யப்படாத தகவலாகவே இருக்கிறது. எனவே அடுத்தடுத்து அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு நாடாக என்ன மூக்கை சேர்ந்து விடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வருகிறது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.